ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. இன்னைக்கு மழைங்க. மழை, வெள்ளம் எல்லாமே வந்துச்சு ஃப்ளோரிடால. அதுல என்னோட செகண்ட் ஃபேவரட் டீம் பாகிஸ்தான் எலிமினேட் ஆயிட்டாங்க. வருத்தமா இருக்கு. அதை பத்தி கண்டிப்பா பேச போறோம். ஆனா அதை தவிர there are other டாபிக்ஸ், நிறைய மசாலா ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேர்ல்ட் கப் அந்த அளவுக்கு உண்மையாவே இது எக்ஸைட் பண்றதா? லெட்ஸ் கன்ஃபரண்ட் தட் கொஸ்டின், இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீனிஸோட டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன இந்த ஸ்கெடியூலிங்கா, இந்த பிக்சர்ஸ் என்ன சொல்றாங்க, ஜாஷ் ஹேசல்வுட் நடுவில் வந்து என்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. டிஆர்எஸ், நான் ஒன்று 3-4 எபிசோட் முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தேன், டிஆர்எஸ் டெட் பால் பத்தி. ஸோ நம்ம ஸ்ரீனி ஒரு அம்பையர் அவதாரமாகவே வந்திருக்காரு. இஸ் அன் அஃபிஷியல் இசிபி அம்பையர். ஸோ வில் டிஸ்கஸ் தட். அண்ட் சூப்பர் எயிட்ஸ் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ நம்ம சூப்பர் எயிட்ஸ் கூட நம்ம ப்ரிவ்யூ பண்ணலாம். ஸ்ரீனி, என்ன இன்னைக்கு என்ன அம்பையரிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல? ஆமா. இன்னைக்கு வந்து நான் லோராம் இன்னைக்கு ஆக்சுவலி நான் பண்றதா இல்ல. லாஸ்ட் மினிட் .comல வந்துட்டு என்ன கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு இன்ஃபேக்ட் மேட்ச் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக். ஸோ நான் அது வந்து இட்ஸ் 8 சைடு அண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பேஸ்ட். அதுதான் இன்னைக்கு நான் அம்பையரிங் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே காமெண்ட்ரி லோக்கல்ல வந்து அந்த லீகு டக்குன்னு சீக்கிரமா முடிஞ்சிது. அதுல வந்து ஆக்சுவலி வந்து நீங்க சொன்ன அந்த டிஆர்எஸ் கான்ட்ரவர்சி வராதுன்னா அது டபுள் விக்கெட்லாம் இருக்கும். ஸோ கேட்ச் பிடிச்சிட்டு ரன் அவுட் ஆகலாம். ஸோ 2 பேரும் ஒரே டைம்ல அவுட் ஆகலாம். 2 பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கர். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டிஆர்எஸ் வந்து ரெசல்யூஷன் கொண்டு வரணும் உங்களுக்கு. ஆமாம், அது ஆக்சுவலி கிரிக்கெட்லேயே கூட யோசிச்சிருக்காங்க இல்லைங்களா? நடுவில் ஒரு தரம் கேட்சை பிடிச்சிட்டு ரன் அவுட் பண்ண முடியுமா அப்படின்லாம், 2 விக்கெட்ஸ். பட் ஐ திங்க்ஸ் தேர் ஆர் ஃபியூ திங்ஸ் விச் ஐ திங்க் நம்ம எல்லாருமே என்ன லேர்ன் பண்ணுறோன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சிலதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வாட் எவர் இஸ் ஒர்க்கிங் டோன்ட் ஃபிக்ஸ் தட் ain't broken அப்படிம்பாங்க. ஸோ சிலதெல்லாம் இந்த ஹாங்காங் சூப்பர் சிக்ஸஸ், இப்போ உங்களோடது இந்த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங், நம்ம இதெல்லாம் வந்து இதுக்கு வெளியிலேயே வச்சுக்கலாம், அன்அஃபிஷியலியே நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஆல்ரெடி இந்த இம்பாக்ட் சப்ல நான் வந்து பயங்கரமா அந்த ஹேங் ஓவர்ல இருக்கேன். ஸோ அதில் என்ன திருப்பி கலப்பி விட்டுறாதீங்க. பட் கம்மிங் பேக் டு திஸ் பிசார் திங்ஸ், வேர்ல்ட் கப் ஃபர்ஸ்ட் மெயின் கேள்விங்க எல்லாருக்குமே கொஞ்சம் இருக்கும். ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கே கூட இருக்கும். நம்ம ஆல்ரெடி 2-3 எபிசோட்ல இதை டிஸ்கஸ் பண்ணாலும் ஐ ஹேவ் டு கீப் பிரிங்கிங் திஸ் பேக். இந்த வேர்ல்ட் கப் உண்மையாவே இதோட ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப் கம்பேரிசன்ல த லீஸ்ட் எக்ஸைட்டிங் T20 வேர்ல்ட் கப்னு சொல்லலாமா? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆன்டிசிபேஷனுக்கு டைம் இல்லை, ஃப்ளட்டிங், மிஸ் மேட்சஸ் நடந்திருக்கு. 3 ஓவர்ல முடிச்சிட்டாங்க இங்கிலாந்து. ஐ மீன் ஓவரால் டேபிள்ஸ் ஹவ் டர்ன், அப்செட்ஸ் நிறைய நடந்திருக்கு. பட் அந்த அப்செட்ஸ் நடந்தது கூட இப்போ நமக்கு இட்ஸ் ஒன்லி காசிங் மோர் ப்ராப்ளம்ஸ். ஏன்னா டீம் லைக் பாகிஸ்தான் இருக்காது. ஸோ ஓவரால் இந்த வேர்ல்ட் கப்போட ஸ்கெடியூலிங் அண்ட் லேக் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், இஸ் தட் ஈவன் அ டேர்ம்? Can I use that? இல்ல, நான் ஐ டிஸ்அக்ரி. ஐ மீன் யூ ஹேவ் டு லுக் அட் இட். அதாவது வந்து நான் இன்னைக்கு அந்த when it was raining US Ireland மேட்ச்ல வந்து கிரிக்கெட் ஃபோரோட காமெண்ட்ஸ்ல வந்து somebody was saying அதேதான், the ICC should need to relook at this scheduling. 4 major teams are going home and the other teams like 4 not well, it's only they, அதாவது வந்து இப்படி ஆப்கானிஸ்தான் அண்ட் யூஎஸ் 2 டீம் தான் ஆக்சுவலி நம்ம சொல்லலாம். தே ஆர் சொல்லி யூ ஹேவ் டு இன்க்ளூட் தம் பிகாஸ் தே ஆர் டெஸ்ட் பிளேயிங் நேஷன். ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது வேற வேற மாதிரி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இஸ் இட் எக்ஸைட்டிங் எனஃப் இன் கம்பேரிசன் டு ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்ஸ்? ப்ராபப்ளி இல்ல இஸ் தி ஆன்சர். பட் தேர் இஸ் ஆப்வியஸ்லி a but on there. Why? Yeah. ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்ல வந்தேன். இட்ஸ் நாட் எக்ஸைட்டிங். ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் சார்ட் ஆஃப் ஃபீல்ஸ் லைக் பிகாஸ் ஆஃப் நீங்க சொன்ன அந்த சில விஷயங்கள் தான். அதாவது வந்து தேர் ஆர் டூ மெனி கேம்ஸ் கமிங் பேக் டு பேக். பார்ஷியலி வந்து இட்ஸ் ஆல்சோ ஐ திங்க் த டைம் ஃபேக்டர் இஸ் த ஒன் வேர் த ஃபோக்கஸ்
probably has been towards like, இந்தியாவுக்கு வந்து டிவி ஆடியன்ஸ்க்கோஸ்கரம் வந்துட்டு like எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல வந்து இட்ஸ் நாட் லைக் சம் கேம்ஸ் ஆர் அட் மோஸ்ட்லி மிட் நைட் ஸோ ஐம் நாட் ரியலி பீன் மிட் நைட் கேம்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணல யூரோப்ல வந்து அந்த மிட் நைட் கேம்ஸ் வந்து will not be followed at all அது இல்லாம so it sort of feels like you're missing out on the games and then the other game is in the mid afternoon so அந்த டைம் ஃபேக்டர் இல்ல and then like I don't know you being in Canada like உங்களுக்கு வந்து டேல ஒரு கேம் நைட்ல ஒரு கேம் அப்படின்னு வரும்போது how are you seeing it in terms of is it because like you miss out on one of the games which is during your work day for example so therefore you can't probably இல்ல watch and follow ஐ வில் சே பீப்புள் லெட்ஸ் டாக் அபவுட் இந்தியாங்க 90% நம்ம மார்க்கெட் அங்கே தான் இருக்கு அண்ட் ஆனஸ்ட்லி நம்ம வேற உலகத்துல எங்க இருந்தாலும் ஐ திங்க் ஒன்ஸ் யூ ஆர் அவுட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு வந்து அந்த பிரைம் டைம்ல உங்களுக்கு கிரிக்கெட் அவைலபிளா இருக்காது ஐ திங்க் தட்ஸ் அ இல்ல but டேக்கன் அதுதான் நான் சொல்றேன் so the whole point being like so the World Cup will what's the purpose of the World Cup அப்படின்றது then like you just have to, you can't be you can't look at growing the game across the world if we are only focused on India so அதுதான் ஃபண்டமெண்டலி அந்த நாலு டீம் வந்து பாகிஸ்தான் இப்ப நீங்க சொன்னது வந்து I'm more than comfortable and why should only like Pakistan the top 8 teams or the top 10 teams இவங்க தான் வந்து வேர்ல்ட் கப் விளையாடணும் அப்போ மற்ற டீம் விளையாடவே தேவையில்ல you don't have to worry about growing the game at all in other parts of the world and you don't need to like bring the other teams into this tournament the US ல இருந்து கொண்டு போக தேவையில்ல Canada US if they are not going to have opportunities to progress and we complain அவங்க progress பண்ணாங்க this goes into the other things about the haves and the have nots conversation Yeah, I think it also they comes down to scheduling. இப்போ பாருங்க you can always have the A teams traveling to US or Canada or invite them over. I think the lack of cricket in the associate teamஸ்க்கு வந்து outside World Cupல தான் அவங்க கிரிக்கெட் இன்ட்ரடியூஸ் ஆகணும் மெயின் டீமோட விளையாடணும் அப்படின்னு இல்லாம வேர்ல்ட் கப்க்கு வெளியில கூட அட்லீஸ்ட் மெயின் டீம்ஸ் எல்லாத்தையும் இங்கிலாந்து லயன்ஸ் இருக்காங்க அவங்க ஆஸ்திரேலியா ஏ டீம் இருக்கு இந்தியா ஏ டீம் இருக்கு ஸோ ஐ திங்க் இவங்களோடலாம் ஐ திங்க் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இன்க்ளூடிங் தெம் அண்ட் ஹேவ் தம் பிளே அப்படின்னு தோணும் எனக்கு பட் ஓகே இது ஒரு பக்கம் லேக் ஆஃப் எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒன் ஆஃப் த அதர் ரீசன் இஸ் அஃப்கோர்ஸ் இந்த ஐபிஎல் முடிஞ்ச உடனே வந்ததுனாலேயே ஒரு இந்தியன் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபெட்டிக் இருக்கலாம் but again I will go back நம்ம வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பேசுனீங்க the Indian audience while ICC and broadcasting wise money wise yes they are but they are not the be all and end all for example வந்து maybe in England I am an Indian fan so for Indian origin Indian இதனால IPL follow பண்றேன் but if you pick a random England fan there's probably like county cricket going on that's what they're interested in the T20 blast only that started that way and they are this thing or there was an England Pakistan series that went on so there is cricket the fatigue in the IPL அப்படின்றது வந்து you can't really pick that up because cricket is like basically happening around the clock 365 days a year now so இல்ல நீங்க சொல்றது இன்னொரு ஒரு ஆங்கிள் என்ன புரிய வருதுன்னா இட்ஸ் cannot be India centric all the time it yeah has to move beyond so I'll end with this question இப்போ இங்கிலாந்துல எக்ஸைட்மெண்ட் இருக்குங்களா அப்படின்னா வேர்ல்ட் கப் இல்ல இங்கிலாந்து எக்ஸைட்மெண்ட் இல்ல வேர்ல்ட் கப் அப்படின்னா வந்துட்டு பிகாஸ் தி யூரோஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் ஃபார் இங்கிலாந்து ஃபுட்பால் இஸ் the first be all and end all so therefore there is in fact I was listening to the radio this morning like BBC radio they are calling the channel this thing as like Euro 2024 and elections this is what the focus is on they even though like they won it in 3 overs yesterday yes there is a commentary on the radio but there's barely like beyond hardcore cricket fans there's it is barely registering on the conscious that's ஓகே how I would put ஓகே பேர்லி ரிஜிஸ்டரிங் ஆன் த கான்ஷியஸ் நீங்க ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டீங்க இட் மீன்ஸ் வி ஹேவ் டு மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக்னு அர்த்தம் என்னன்னா இப்போ ரெண்டு மசாலா டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டாரு இது நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் ஸோ என்ன நடந்துச்சுன்னா யூ ஹாவ் அ இப்போ சுச்சுவேஷன் அந்த குரூப்ல வந்து ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் வந்து ரெயின் ஆஃப் ஆயிடுச்சு அது ரெயின் ஆஃப் ஆனதுல பாயிண்ட் ஸ்பிளிட் பண்ணாங்க அண்ட் ஆஸ்திரேலியா கிட்ட கொஞ்சம் கேவலமாவே தோத்தாங்க இங்கிலாந்து
ஸோ இங்கிலாந்து நெட் ரன் ரேட்ல ரொம்பவே பின்னாடி இருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த இங்கிலாண்ட நெட் ரன் ரேட்ல கேட்ச் அப் பண்ண விடாம, ஸ்காட்லாந்து கிட்ட ஸ்காட்லாண்டோட அந்த டிஃபீட்ட வந்து அவங்க கொஞ்சம் என்னது ஈஸ் பண்ணாங்கன்னா, தேர் இஸ் அ சான்ஸ் இங்கிலாந்து ஆக்சுவலி அவங்க நாக் அவுட் பண்ணலான்னு. அஃப்கோர்ஸ் அந்த சான்ஸ் இப்போ எகிறிடுச்சு. ஏன்னா ஒமான வந்து 3 ஓவர்ல தோற்கடிச்சு ஜோலிய முடிச்சுட்டாங்க அவங்க. நவ் தே ஜஸ்ட் ஹேவ் டு இங்கிலாந்து ஹேவ் டு வின் அகைன்ஸ்ட் நமீபியா. வின். நாட் ரெயின்ட் ஆஃப் கிடையாது. தே ஹேவ் டு வின் த மேட்ச். அங்க பார்த்தேன்னா நார்த் சவுண்ட்ல நடக்குது அந்த மேட்ச். ஐ திங்க் அங்க ரெயின் ஸ்கெட்யூல்டெல்லாம் இல்ல. ஸோ தே ஷுட் பி ஃபைன். பட் இட் ஜஸ்ட் ஸ்பார்க்ட் ஆஃப் தட் கான்ட்ரோவர்சி. பேட் கமின்ஸ் அடுத்த நாளைக்கு வந்து கான்ஃபரன்ஸ் சொல்ல வேண்டியது இல்ல. இதெல்லாம் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அகைன்ஸ்டா இருக்கும். அதெல்லாம் பண்றதா நாங்க இல்லன்னு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அந்த ஹிஸ்டரியில போகும்போது தான் தெரியுது. 99 வேர்ல்ட் கப்ல இதே மாரி ஒரு கூத்து அடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா. வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட 110 ரன் சேஸ் பண்ணுங்க. அந்த 110 ரன்ன 40 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க நிதானமா. பிகாஸ் அவங்களுக்கு நியூசிலாந்து குவாலிஃபை ஆகணும்னா வெஸ்ட் இண்டீஸ் குவாலிஃபை ஆகணும்னு இருந்தது. ஐ மீன் த சூப்பர் 6 பாயிண்ட்ஸ் கேரிங் ஓவர் அதெல்லாம் இருந்துச்சு. எப்படி பார்க்குறீங்க இத? ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்ட. அதெல்லாம் இல்ல. அதாவது வந்து there is like இதே வந்து if this was said about Australia, saying about Pakistan or somebody else, I don't think anybody would have. இது இங்கிலாந்து பத்தி பேசணும் உடனே தான் எல்லாமே கிளம்புறது இந்த இங்கிலாந்து இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட் அண்ட் திஸ் திங் ஆர் இட் வாஸ் நெவர் கோயிங் டு பி எனிதிங். இங்கிலாந்து were just going இவங்கள வந்து நமீபியாவையும் ஒமானையும் வந்து துவம்சம் பண்ணிட்டு எனக்கு வந்து திரும்பி வந்து ஸ்டாப் இந்த டீ கப் அப்படின்னு சொல்ல வந்தேன்னா பெரிய பெரிய வார்த்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால நான் சொல்லாம அதாவது வந்து இது ஒண்ணுமே இல்ல. இது ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஜாஷ் ஹேசல்வுட் அவர் வந்து கேள்வி கேட்டாங்க. அவர் சொன்னாரு எல்லாரும் யோசிச்சது. அவர் வந்து யோசிச்சிருக்கலாம். பட் அதை தாண்டி வந்து இதுல ஒண்ணுமே கிடையாது. அதாவது வந்து உங்களால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்ன்றது எனக்கு புரியல. லைக் ஹவு கேன் யூ ப்ரூவ் பெட்டிங் யூ டெலிபரேட்டா ஒண்ணு நடக்கிறது. அதான் the betting volumes are going on up and down. But you can say is like okay match fixing you can correlate and say இந்த ஈவென்ட் நடக்கும்போது அங்க வந்து betting volumes increase and reduce. But இங்க வந்து the team is basically not about any money or anything like that. It's just they are playing like for example the இதுல சொன்ன மாதிரி the P-Dog சொன்ன மாதிரி வந்து டென்மார்க் வந்து டிஃபென்ஸ் பண்ணாரு ஒரு பால் டிஃபெண்ட் பண்ணாருன்னா would you suddenly call like okay இவங்க ஸ்லோ விளையாடுறாங்க. ஸோ அந்த அந்த கேள்வி மாதிரி தான் லைக் வாட் டேவிட் வார்னர் வந்து பிச்சுக்கு அடிக்காம விளையாடினாருன்னா வந்து இஸ் இட் சடன்லி லைக் ஓகே ஒய் ஆர் தி பிளேயிங் டாவிஸ் ஹெட் வந்து டக்கு ஜீரோ. தேர் ஆர் சோ மெனி வேஸ் யூ கேன் டூ திஸ் பை டேவிட் வார்னர் டிராவிஸ் ஹெட் இங்க எல்லாருமே விட்டுட்டு ஜாஷ் இங்கிலீஷ் வெளியில இருக்க எல்லா பிளேயர்ஸும் வந்து கிவ் தம் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் லைக் பவுலர்ஸ் மற்றவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி பவுலிங் போட கொடுத்து திஸ் தெர் இஸ் சோ மெனி வேஸ் as long as it was in the state of the players, as long as Australia don't lose to Scotland, it's like there is no way to prove. Having said இது எல்லாமே சொல்லி வந்துட்டு இப்போ நார்த்ல மழை இல்லை நீங்க பட் நெவர் நோ மழை பெஞ்சதுன்னா இப்போ வந்து யூஎஸ் அயர்லாந்து கதை தான் பாகிஸ்தானுக்கான கதை தான் குட் ஹேப்பன் ஃபார் இங்கிலாந்து. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ திங்க் இங்கிலாந்து வில் கோ த்ரூ. இதே மாதிரி வந்து நம்பிக்கை ஒரு 4-5 ஓவர் ஆச்சிட்டாங்கன்னா பார்த்து முடிஞ்சிடும் அவ்வளோதான். இட் பி லைக் ஸ்காட்லாந்து வில் நாட் பி ஏபிள் டு மேபி எனக்கு அப்பப்போ என்ன தோணும்னா இங்கிலாந்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒன்று தான் தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன். லைக் டு ஜஸ்ட் ஸ்பர் them ரைட் சம்டைம்ஸ். I think this is how they would have played. Would they have won in 3.1 over 3 overs and stuff? Maybe not. They would have probably. I just don't see like England are too strong for the likes of Australia and India. போது ஒமான நம்பிக்கையெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. அப்படியே தூசி தண்ணிட்டு போற மாதிரி போயிட்டு போவாங்க. ஸோ ஓகே நான் அடுத்த டாபிக் எடுத்துட்டு வரேன். அந்த டாபிக்ல நெக்ஸ்ட் மசாலா டாபிக் மஹமுதுல்லா ஓவர் 16.1 16.5 நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு? பால் வந்து காலில் பட்டு 4 போயிடுச்சு. ஆனா அம்பையர் அவுட் கொடுத்தாரு. இவென்ச்சுவலி டிஆர்எஸ்ல அது நாட் அவுட்னு ப்ரூவ் ஆனாலும் அந்த 4 ரன் அவங்களுக்கு கிடைக்கல. பங்களாதேஷ் தோத்த மார்ஜின் 4 ரன். சொல்ல முடியாது அந்த 4 ரன்னால் தான் தோத்தாங்களா, சவுத் ஆப்பிரிக்காவை தான் மாத்திருக்கலாம் அதுன்னு சொல்லிருக்கலாம். பட் இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஐ திங்க் நம்ம ஒரு 4-5 எபிசோடு முன்னாடி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டிஆர்எஸ்ல வந்து த மூமெண்ட் அம்பையர் அவுட் கொடுத்துட்டாங்க, அது எட்ஜ் பட்டு அவுட்டா இருக்கலாம், இல்லாட்டி எல்பிடபிள்யூவா இருக்கலாம். அவுட் கொடுத்துட்டாங்கன்னா த பால் இஸ் டேர்ம்ட் டெட்.
இதுதான் ஐசிசியோட ரூல். அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலி டிஆர்எஸ்ல வந்து டிசிஷனை மாத்தி நாட் அவுட்னு சொன்னா கூட அதுல கிடைச்ச 4ஓ ஏதோ whatever happens அது ஒரு டாட் பாலா மாறிடுது இம்மீடியட். எனக்கு தெரிஞ்சு இட் ஹேஸ் டு சேஞ்சுங்க T20ல. அது எப்படின்னு தெரியல. பிகாஸ் ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டாப் டாக்கிங். ஏன்னா நீங்க தான் சர்டிஃபைடு அம்பையர், இசிபி சர்டிஃபைடு அம்பையர். பட் பிஃபோர் யூ ஆன்சர் திஸ், எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம். உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருக்கு, இப்போ ஸ்ரீனி சார் சொல்ல போற கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் பெட்டிங் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க சொல்ல போற ஆன்சர் மேல பெட் பண்றேன். நம்ம ஸ்ரீனி சார் சொல்ல போற ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். சின்ன சேனல் எங்களோடது. பட் ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. ஸோ யா, வி ஆர் ஜஸ்ட் கிரிக்கெட் நர்ட்ஸ். நீங்க வந்து யூடியூப்ல கேட்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்க ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் எங்களை கேட்கலாம். ஸ்பாடிஃபை, ஜியோ சாவன், ஆப்பிள் பாட்காஸ்ட், ஆடிபிள் எல்லா இடத்துலையும் இருக்கோம் நாங்கள். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸ், ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸில் கேட்குறீங்கன்னா எங்களை அங்கே ரேட்டிங் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ ஸ்ரீனி சார் சொல்லுங்க, டிஆர்எஸ் டெட் பால் இது நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் பவுண்டரி கவுண்ட் மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? Yeah. So first வந்து let me நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் கரெக்ட் பண்றேன். Basically this is not an ICC rule also. This அதாவது வந்து there are two things in cricket. One is the laws, the rules of the cricket, laws of the game, which is done by the MCC. Which applies எல்லாருக்குமே. அதாவது வந்து நான் பண்ற அமைச்சர் அம்பையரிங்ல நம்ம விளையாடுற அந்த கேம்ல இருந்து வந்து ஐசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இருக்கும். That is where the laws are standard. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து there are playing conditions. The playing conditions வந்து tournament மாறும். It will change. So as an example being IPL ஓட playing conditionsல you have got the impact substitute or ரெண்டு பவுன்சர் for example இதெல்லாம் இருக்கு. Whereas in இந்த playing conditionsல வந்து அதான் impact substitute அதெல்லாம் கிடையாது playing conditions. The whole DRS கான்செப்ட் வந்து நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல போனீங்கன்னா தான் DRS வரும். Whereas நான் பண்ற அம்பையரிங்ல at that level you cannot have those things. So the laws apply universally to across whatever level of cricket you are playing. So அந்த இதுக்கு வந்துட்டு when an umpire gives you out, the ball is dead. So that's how the law needs to be. The law cannot be saying the ball is not dead. ஏன்னா இப்ப இதே வந்து இன்னொன்னு என்ன ஆகும்னா வந்துட்டு அந்த இதுலயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து so that's where in the playing condition we don't have DRS and all at the lower levels. So once an umpire gives out, the ball is dead. That's pretty much it. இப்போ நான் உம்பரிங் பண்ற இடத்துல பிளேயிங் கண்டிஷன் ஒன்று இருக்கு, விச் இஸ் ஆல்ரெடி கன்கஷன். ஸோ கன்கஷன்ல என்ன ஆகுனா, த மொமெண்ட் த பால் ஹிட்ஸ் யுவர் ஹெட், இஃப் யூர் வேரிங் அ ஹெட், சாரி வேரிங் அ ஹெல்மெட், ஆர் இஃப் யூர் நாட் வேரிங் ஹெல்மெட் ஆன் த ஹெட், கேப்பு, பட்டுட்டு பால் ஸ்டம்பில் விழுந்தாலும் நாட் அவுட். பிகாஸ் ஆஃப் தி கன்கஷன் சப்ஸ்டியூட். திஸ் இஸ் நாட் அ ரூல். இது வந்து எம்சிசி லா கிடையாது. திஸ் இஸ் அ பிளேயிங் கண்டிஷன் ஆர் டைரக்டிவ் ஃப்ரம் ECB that's come across in England. Okay. So just to go back, and this can get very complicated very quickly. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பேசிக் வந்து எம்சிசி லாஸ் இருக்கு, டிஃபால்ட்டா அதான் அப்ளை ஆகும். இதுக்கு மேல அந்தந்த டூர்னமெண்ட்டுக்கு அந்தந்த ஆர்கனைசிங் பாடி வந்து அவங்க ரூல்ஸா அவங்க போட்டுக்கலாம். ஆமா. ஸோ சின்ன லெவல் கிரிக்கெட்ல இருந்து மேல் லெவல் கிரிக்கெட் வரைக்கும் எல்லாத்துலயும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு லா ஒன்று போடலைன்னா the MCC law will apply. Yeah, so those are the laws. They are fixed. And then playing conditions. The playing conditions are for each tournament which supersede the laws in certain areas. Not எல்லாமே. ஏன்னா வந்து இந்த தான் சொல்றதுல DRS வருது. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நோ பால்லாம் எடுத்துக்கீங்களேன். நான் அம்பைரிங் பண்ணும்போது I have to look at the no ball, the front foot no ball. Whereas at the international level, the umpires don't even look. ஒருத்தர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நோ பால் செக் பண்றாங்க. நோ பாலா இல்லையா, இருந்தா வந்து இல்ல ரீகால் பேக் அப்படின்ற மாதிரி இல்ல. ஸோ அதெல்லாம் வந்து பிளேயிங் கண்டிஷன்ஸ், தேர் ஆர் த லா. இப்போ வந்து கம் பேக் டு த ஃபோர். ஆனா தெர் இஸ் அதே மாதிரி வந்து இன்னொன்னு எப்படின்னா வந்து, பட் இன்ட்ரெஸ்டிங்லி இனஃப், இன்னைக்கு when I was listening to another umpire, it was like தெரியாது பீட் ஆஃப் அம்பையர்னு, one of the suggestions he came which is probably workable in this situation. அவர் என்ன சொன்னார்னா, அவுட் ஆனதுக்கு அப்புறமா the umpire has made a decision. So I as an umpire or the international umpire has made a decision. காலில் பட்டது பால்ல he's made his decision, but he's not give out his decision. He's waiting until the ball becomes dead. So in the context வந்து எப்படின்னா, காலில் பட்டு பால் பவுண்டரிக்கு போயிடுது. That's when the ball becomes dead.
ஆமா, then he gives out. ஆமா. So then what happens when it goes to a DRS review? Anything that happened before the decision was made is valid. So ரைட். ball 4 போறது வந்து is valid because the decision was made after the ball went to the 4. The umpire out கரெக்ட். கொடுத்தது. Although in his mind he has made a decision, அவர் அவுட் கொடுத்தது அப்புறமா. ஓகே. இது வந்து ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ லெட்ஸ் சே நாட் அவுட் குடுத்திருந்தாங்க அன்னைக்கு மெஹமதுல்லாக்குன்னா, அது 4 பேருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு லெட்ஸ் சே அம்பயர் அப்புறமா கை தூக்கியிருக்கலாம். இல்லாட்டி பாலர் டிஆர்எஸ் எடுத்துட்டு அத அவுட் எடுத்திருக்கலாம். அப்புறமா கூட. பட் அட்லீஸ்ட் அந்த 4 கவுண்ட் ஆகும். டிலே ஆனதுனால. நாட் அவுட்டா இருந்துச்சுன்னா. எனக்கு ஒரு டவுட். நீங்க ஒரு அம்பயர் தானே இப்போ. ஸோ உங்க அம்பயரிங் மைண்ட் செட்ல சொல்லுங்க. ஹவ் ஈஸி இஸ் இட் ஆர் டிஃபிகல்ட் இஸ் இட் டு டிலே த டிசிஷன்? நீங்க வந்து அவுட்டா, நாட் அவுட்டா நீங்க பார்க்குறீங்க உன்னிப்பா எல்பிடபிள்யூ இது. ஸோ என்ன சொல்ல இஸ் இட் So ஈஸி டு ஒரு I அம்பயரா have made the நீங்க decision. போயிட்டு So I have அவுட் made ஆனா the கூட decision. நீங்க ம். Yeah, நான் decision வந்து I have made the decision அந்த இதுல. I'm not like, ball boundary போற வரைக்கும் யோசிச்சு then that creates self doubt. You start doubting yourself. But you have made a decision out. However, you are not giving it out. You are just waiting ம். till the ball actually becomes dead. இப்போ இருக்க law படி வந்து கால்ல பட்டுச்சுன்னா you are giving. There is no time limit to say like, how long you can take to give a decision. Go to Steve Buckner. அவர்லாம் வந்துட்டு தூங்கி எழுந்து அவுட்டே ஆமாம். கொடுப்பாரு. ஸோ ஆமா. அந்த மாதிரி இருக்கும்போது இல்ல ரூடி கர்சன் வாஸ் another one. அவர் வந்து ஆமா. பொறுமையா கொடுப்பாரு. You can't take your time to give a decision. அவர் அவுட் குடுக்கறதுக்கு கொலையே பண்ணிட்டு போலாம். ஏன்னா அப்படியே கைய மெதுவா ஏத்தி குடுப்பாரு. இட்ஸ் Exactly. ரொம்ப கொடுமையா So இருக்கும் அந்த பார்க்கறதுக்கு. மாதிரி இஃப் வந்து இல்ல there is no time limit. The law doesn't say பால் கால்ல பட்டு பாலர் அச்சீவ் பண்ண உடனே 3 செகண்ட்குள்ள வந்து அவுட் கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. You can take up to like 5-10 seconds. ஓகே. லாஸ்ட் திங் பிஃபோர் வி மூவ் அஹெட். இஸ் இட் பாசிபிள் லெட்ஸ் சே ஒரு ஆல்டர்னேட்டிவா நீங்க வந்து டிசிஷன் வந்து நீங்க குடுத்திருக்கீங்க. பட் இப்போ அது அவுட் ஆயிடுச்சுன்னா அத வந்து தி பேட்ஸ்மேன் கேன் டிசைட் வெதர் இட்ஸ் a டாட் பால் ஆர் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுங்களா? லைக் இது வந்து ஒரு இந்த பால வந்து கவுண்ட் ஆகாம பண்ண முடியுமா? அந்த மாதிரி அதாவது வந்து ஏதாச்சும்? இல்ல we can come up with various solutions. பட் என்னன்னா வந்து ஒண்ணு பண்ணா அதுக்கு வந்து வேற இடத்துல இன்னொரு it will have a different what we are not expecting. So nobody வந்து இத பத்தி யோசிக்கவே இல்லை. இப்ப இதே வந்துட்டு இல்ல அம்பையர் வந்து அவுட் கொடுத்துறாரு. Or for example, the batsman is outside of the crease. Ball வந்து பாயிண்ட்டுக்கு போகுது. அங்கேருந்து they take it and throw it around at the stumps. Run out ஆயிடுது. So ஆமா. on review, the batsman reviews now and finds that it's a not out. So சரி. இப்போ or let's turn it around. The umpire doesn't give it out, for example, not out. The ball is still ஆமா. live அப்படின்றதுனால வந்து இல்ல அவுட் கொடுத்துலாம் கரெக்ட். பால் வந்து அப்போ டெட் ஆயிடுது. நம்ம இப்போ அந்த ரூல் நம்ம மாத்தினோம்னு வச்சுக்கோங்களேன். பால் டெட் இல்ல ஓகே. அவுட் கொடுத்தாலும் டெட் இல்ல அப்படின்னு வரும்போது நீங்க சொல்றது புரியுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ கேன் ஜஸ்ட் Yeah. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவுட் குடுத்துட்டாரு. அவுட் குடுத்துட்டாருங்கிற சோகத்துல வந்து அவர் பேட்ஸ்மேன் ஒரு கிரீஸ்க்குள்ள போகணுங்கிற மோட்டிவேஷன் இல்லாம இருக்கு. அப்ப ரன் அவுட் பண்ணிடுறாங்க. அப்ப கூட அப்ப இருக்கலாம். என்ன இல்ல வந்து நடக்கும்? எனி அதர் வே லைக் இப்போ நம்ம இந்த இதுக்கே வருவோங்க. இப்போ வந்து இந்த அவுட் கொடுத்தது வந்து பால் டெட் ஆயிடுச்சுன்னா he probably for example out of balance போறாரு. லைக் he doesn't know where the ball has gone. And then அவங்க த்ரோ பண்றாங்க. இவர் ரிவ்யூ பண்றது பேட்ல பட்டது எல்பிடபிள்யூ இல்ல அப்படின்னு வருது. So what happens to the run out? இப்போ பால் டெட் இல்ல because umpire பால் டெட் இல்ல could it be run out? Is there a second opportunity? No, do we go back and look at that? So that will be the other side of the controversy that will come up when you say the ball is not dead even if the umpire gives out அப்படின்னா these kind of the other thing starts. So எப்படி பண்ணாலுமே வந்து there are like different things that will come up. அந்த கன்கஷன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேல கேட்ச் போச்சுன்னா அந்த கேட்ச் போகும்போது வந்து the batsman runs 2 runs as an example and the fielder doesn't take the catch. பால் அவர் தலையில விழுது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ECB டைரக்டிவ் படி பால் தலையில போட்டா at that point the ball gets dead ball. But the 2 runs that they ran before it counts. புரியுது. So So இந்த it's மாதிரிலாம் always வந்து about there is you will get like ஒரு நம்ம அதான் இந்த ஒரு நியூட்டன் இதெல்லாம் பண்ணா ஒண்ணு பண்ணா அதுக்கு இன்னொரு ரியாக்ஷன் வரும். So you will everything will have a different opposite reaction and for it. equal and opposite ஆமா. reaction. I think
ரொம்ப டீப்பா நம்ம போயிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் யாரெல்லாம் கிரிக்கெட் நர்ட்ஸா இருக்காங்களோ, ஐ திங்க் அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. மத்தவங்க லைட்டா ஒரு சின்ன நேப் கூட எடுத்துருக்கலாம். பட் ஆல் இன் ஆல் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் க்ளோஸ் அவுட் பை சேயிங் T20ல இந்த பர்ட்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து இதே கடைசி பால்ல நடந்துச்சுன்னா பத்தி எரியுங்க சோஷியல் ஆமா, மீடியா. ஸோ ஆமா. அதனால அதுக்குள்ள ஐ திங்க் தே மஸ்ட் டூ சம்திங் அபவுட் இட். But they can't do it for this World Cup, basically. So you can't change தட்ஸ் the ஃபைன். playing conditions in between. So இப்ப தூக்கி அப்படியே கல்ல தூக்கி எறிஞ்சா அங்க ஒரு வேர்ல்ட் கப் நடக்கிறது இப்போலாம். ஸோ ஆமாமா, அதான். வருஷா வருஷம் ஒரு வேர்ல்ட் கப். ஸோ தேர் இஸ் நெவர் அது ஆக்சுவலி இட்ஸ் நாட் அபௌட் வேர்ல்ட் கப். நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல ஏற்கனவே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வெதர் தே கேன் பிளே அந்த இன்டர்நேஷனல் டீம்ஸ் இந்தியாவோட ஐ மீன் சாரி இங்கிலாந்து லைன்ஸோட விளையாடலான்னு ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அப் ஆன் தி ஐசிசி வெப்சைட். எவ்வளவு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஆஸ்திரியா ஹங்கரி வந்து அவங்க ஏதோ ஒரு T20 விளையாடிட்டு இருக்காங்க. ஃபின்லாந்து நார்வே விளையாடிட்டு இருக்காங்க. நார்டிக் T20 கப்னு. ஸோ வைல் தி வேர்ல்ட் கப் இஸ் கோயிங் ஆன் தேர் ஆர் அதர் டீம்ஸ் தட் ஆர் பிளேயிங் கிரிக்கெட் கான்ஸ்டன்ட்லி லைக் இல்ல. அவங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் அவங்க எல்லாம் நிறைய T20 விளையாடுவாங்க இன்டர்நேஷனல் டீம்ஸோட. ஆனா அதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப பாருங்க இப்போ நேபாளும் மங்கோலியாவும் விளையாடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்டஸ்ட் 50 அடிப்பாங்க, எல்லாம் நடக்கும். பட் இட் டசன்ட் ஹெல்ப். அவங்க டாப் குவாலிட்டி டீம்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து யார் வராங்க? அன் இங்கிலாந்து லயன்ஸ் ஆர் அன் இந்தியா ஏ டீம் வந்து இந்த எல்லா டீமோடையுமே ஆக்சுவலி பெட்டரா இருக்கும். ஸோ அதனால தே ஹேவ் டு பிளே வித் தீஸ் டாப் நாட்ச் பீப்புள் அந்த இதுல. ஓகே, கம்மிங் பேக் டு வேர்ல்ட் கப். சூப்பர் 8 ஏதோ ஒண்ணு அடிச்சு புடிச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இது. இன்னும் 4 நாள் இருக்கு. இந்த கடைசி வீக்கெண்ட் என்ன ரெலவன்ஸ்ன்னு புரியல எனக்கு. பாவம் பாகிஸ்தான் அப்படியே அழுதுட்டு தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நம்ம வந்து சோகப்படுறோம். பாகிஸ்தான் இல்ல. ஐ மீன் கொஞ்ச நாள் முன்னாடி இங்கிலாந்து கூட இல்லாம போகிற நிலைமை இருந்துச்சு. பட் பாகிஸ்தான் இல்ல, இல்லாட்டி அந்த பக்கம் நமக்கு நியூசிலாந்து இல்ல அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஸ்ரீலங்கா ஆக்சுவலி இஸ் அனதர் டீம் விச் ஐ திங்க் டாப் நாட்ச் டீம் இல்ல இருக்க போறது இல்ல. இவங்கெல்லாம் இல்ல. ஆனாலும் இது வந்து ஒரு புது டீம்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்தியாவோட குரூப் தான் குரூப் ஆஃப் டெத். இந்த 2 குரூப்ல பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் குரூப்ல வந்து உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து அவங்கெல்லாம் இருக்காங்க. பட் நம்ம குரூப்ல ஆக்சுவலி இந்தியா, மோஸ்ட்லி பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா. ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் அகெயின்ஸ்டா இந்தியா ஸ்டார்ட்ஸ் அட் ஃபேவரட். இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தான் மேட்ச் அந்த முதல் மேட்ச் தேர்ஸ்டே இன்னைக்குங்க. ஐ ஃபீல் தட்ஸ் அந்த இது என்ன நம்ம ஸ்பின்னர்ஸா வருவாங்கன்னு பார்த்தா ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸா வராங்க ஆப்கானிஸ்தான். எனக்கு தெரிஞ்சு அது டூ ஆர் டை கேம் அது இந்தியாவுக்கு. அங்க வந்து மாட்டினாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆஸ்திரேலியாவோட லாஸ்ட் நாக் அவுட் மேட்ச் ப்ரெஷர் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடும். அது என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இந்தியா ஆமா. வர்சஸ் ஆப்கானிஸ்தான். பட் எனக்கு என்னன்னா வந்து லைக் பை த டைம் ஏன்னா சூப்பர் சிக்ஸஸ் சாரி சூப்பர் எயிட்ஸ் எல்லாமே வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிறதுனால இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இஸ் அட் பிரிட்ஜ் டவுன். இந்தியன் ஐ திங்க் இந்தியா வில் கெட் மோர் ஸ்பின்னர்ஸ் இன். கண்டிப்பா குல்தீப் யாதவ் வருவாருன்னு தோணுது எனக்கும். கண்டிப்பா குல்தீப் யாதவ் வருவாருன்னு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம சொல்றோம் வில் see how ஆப்கானிஸ்தான் go against வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா so far ஆப்கானிஸ்தான் have come out against the listless நியூசிலாந்து. நியூசிலாந்து வந்து they just don't they are like over the hill. அந்த அவங்களோட சைக்கிள் முடிகிற சைக்கிள் it's very obvious that their cycle is ending this team, the new team. So Afghanistan beat them up. And then the rest of the other two teams and the group வந்து Afghanistan were definitely superior. Afghanistan versus West Indies match வந்து Tuesday இருக்குல்ல, how they go against that is what we will see. We'll really know where Afghanistan are. And I think India நான் கம்ஃபர்டபுளா நீப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். But I mean Kohli needs to fire. He needs to get into some runs and everything. And Indiaக்கு வந்து the pitch will be different. India's batting has been struggling in New York. As opposed to move into West Indies, I think it will be slightly different. India's batting will feel a little bit more better. அவங்க வந்து நல்லா விளையாடுவாங்க. And someone like Dubey ரொம்ப ஸ்கெட்சியா இருந்திருக்கு இது வரைக்கும். பட் ஐ திங்க் வித் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர்ஸ், பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் ஆர் மீடியம் பேசஸ் ஆஃப் பங்களாதேஷ், ஐ திங்க் துபேக்கும் ஐ திங்க் சான்ஸ் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ த மிடில் ஆர்டர் குட் லுக் மோர் ரீஅஷூரிங். ரிஷப் பந்த் சம ஃபார்ம்ல இருக்காரு. பாலிங்ல எனக்கு தெரிஞ்ச யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாரு? ஆனா குல்தீப் வந்தர்னா. குல்தீப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் இட் கோனா பி குல்தீப் ஆர் சஹல்? I would say Kuldeep da. Would it be Akshar or Siraj? Akshar Patel. Most I mean, yeah, I would go instead of Akshar Patel da. I mean, to be honest, it probably should be Jadeja. ஏன்னா ஜடேஜா வந்து
He hasn't done anything at all so far, but it'll be Akshar Patel. ஸ்டாட் போட்டாங்க. 0 ரன்ஸ், 0 விக்கெட்ஸ், 0 கேட்சஸ். Yeah. ஜடேஜா so far, On which is form, very on form it should be Jadeja, but I think it probably will be Akshar Patel. axe will come on axerங்கிறீங்களா? ஆமா. Okay. And just what do you think is more preferred for India? Batting or bowling? இது ஃபர்ஸ்ட் எது பண்ணா? Do you think India as a chasing team Yeah, கொஞ்சம் India reassuring-ஆ chase. இருக்கும்ங்கிறீங்களா? They'll prefer the chase. They'll prefer the chase. Okay, yeah. And then a quick note on the way Australia is shaping up and any other team. உங்களுக்கு இப்போ இந்த இனிஷியல் குரூப் ஸ்டேஜஸ்ல டக்கரான டீம் இதுதான் இப்போதைக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து எதெல்லாம் தோணுச்சு உங்களுக்கு? இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் யூஎஸ் சொல்லலாம், பட் நாட் ரியலி. பட் இந்தியா ஆஸ்திரேலியா ஐ திங்க் the rest of the teams வந்து, அதாவது வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒன் பை நியூயார்க்ல ஒன் விளையாடல. ஆஸ்திரேலியா சொல்லுங்க. எனக்கு இல்ல என்னமோ இல்ல நான் ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸ் தோணுது it is, early in but the but the only caveats நான் அப்போ எதனால சொல்ல வந்தேன்னா, இந்தியா and South Africa they have played in New York, that is skewed. அவங்க வந்து அவங்களோட நம்ம ஒரு பார்வை வந்து இவங்க சரியா இல்ல அப்படின்ற மாதிரி தோணுது. வேற ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான்லாம் அவங்க வந்து இதுல தான் விளையாடினாங்க. அங்கேயே லைக் they played better pitches and that's what making them look as like really good team. So yeah, Australia Okay. probably are my favorites. புரியுது. இல்ல நான் ஆல்சோ சேயிங் ஆன் பேப்பருங்க. ஜஸ்ட் வார்னர் ஹெட். Yeah, ஃபர்ஸ்ட் அப்படி ஆஃப் ஆல் பார்க்க டிராவிஸ் போனோம்னா you ஹெட் would இஸ் still லைக் say West Indies are still at home. They are we are underestimating West Indies. They are made for T20 team. Sort of their teams are like really made for T20 West Indies. ஆமா, அவங்க And டெம்பரமெண்ட் ஆக்சுவலி அதுல தான் இருக்கும். T20 ஃபார்மேட்க்குனே அவங்க வந்து கரெக்ட் நீங்க சொன்னது. அது நான் வருஷம் முழுக்க அவங்க T20 தான் ஆடுறாங்க. ஸோ மேட்ச் பிராக்டிஸ் வந்து ஹையஸ்ட் இருக்கிறது T20. இன்ஃபேக்ட் அவங்க T10 விளையாடுறாங்க அவங்க நிறைய பேர். பர்சனலி ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் லைக் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து வந்தாங்கன்னா இங்கிலாந்து, அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் ஐ வுட் புட் இந்தியா. குவிக் நோட் ஆன் பாகிஸ்தான் பிஃபோர் வி கெட் டு த எண்ட் ஆஃப் த ஷோ. எனக்கு பர்சனலி ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு ஒரு பாகிஸ்தான் இல்லாத வேர்ல்ட் கப் வந்து டிராமாவே ரொம்ப பாவம் கஷ்டமா இருக்கு. பாகிஸ்தான் யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது திருப்பியும் அதே அவங்களோட நான் சிலதெல்லாம் சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க இது சொல்லுங்க. but யூ ஈவன் கேர்? no, என் அளவுக்கு not நீங்க அப்செட் தெரியல. போகாது. என்னன்னா வந்து மேபி இட் will help their economy. நிறைய டிவிகள் விற்கும் அப்படின்றது லைக் அந்த டிவிஸ் நிறைய டிவிஸ் உடையும். ஸோ நிறைய டிவி வாங்குவாங்க. அதாவது வந்து ஒரு தடவை சொல்றது பாகிஸ்தான் ஆரம்பத்தில் தோப்பாங்க, அப்படியே வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் வந்துறாங்க. எத்தனை தடவை தான் பண்ணுவாங்க? ஒரு தடவை வந்து அடி வாங்கி இந்த மாதிரி வெளில போனாங்க. ஐ டோன்ட் திங்க் ஐசிசி வந்து இந்தியா வெளில போயிருந்தாலும் ஐசிசி பிரச்சனை, பாகிஸ்தான் வெளில போனதுல வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சப்கான்டினென்ட் டீம் வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷ் தான். பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா ஹவ் கான் ஹோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து I would have preferred actually US to இன்ஃபேக்ட் ஆமா. ஐசிசி வந்து US தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஆமா. அதான் ப்ரமோட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி வந்து யூஎஸ்க்கு வந்து எல்லா விதமான இதுவும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஆஃபர் சொல்லுங்கல்ல, ஃபர்ஸ்ட் வின் பண்ணாங்க, அப்புறம் வந்து சூப்பர் ஓவர் ட்ரை பண்ணி சூப்பர் ஓவர் பண்ணாங்க, அப்புறம் தோத்தாங்க இந்தியா கூட. அதுல வந்து ஸோ இந்த 4 கேம்ல வந்து ஆல் பாசிபிள் 4 ரிசல்ட்ஸ். T20ல வந்து இந்த ரிசல்ட் பாசிபிள் அப்படின்னு யூஎஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து கிரிக்கெட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 4 ரிசல்ட் பாசிபிள் இருக்குப்பா, நாங்க 4 பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ எடுத்து கொடுத்தாலும் ஐ சா வெரி ஃபனி. நிறைய சோஷியல் மீடியால ஓடிட்டு இருக்கு. US 110, இந்தியா 111 ஸ்கோர்ஸ் இல்லைங்களா சேசிங்ல. அதுல வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, டேய் என்னடா இது நம்பர்ஸ் ஒண்ணுமே புரியல இது அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ஃபேன் கேட்க, இன்னொரு அமெரிக்கன் ஃபேன் வந்து ஆக்சுவலி US ரொம்ப நல்லா விளையாடி இருக்கு, விதின் 1 பாயிண்ட் வந்திருக்கு அது இந்தியாவுக்கு, அதனால கியூடோஸ் டு US டீம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்தியா ஸ்கோர் அப்ப வந்து ஆக்சுவலி US 110 அண்ட் இந்தியா 33 ஃபார் 2. ஸோ 20 மினிட்ஸ்ல வந்து நீங்க 110 பர்கர்ஸ் நீங்க சாப்பிட்டானும் அண்ட் உங்க டீம்ல வந்து 10 பேர் தான் வாமிட் பண்ணலாம் சாப்பிட.
ஸோ இந்தியா யுஎஸ்ல வந்து 8 பேர் வாமிட் பண்ணாங்க. 20 நிமிஷத்துல அவங்க 110 பர்கர் சாப்பிட்டாங்க. இப்போ இந்தியால வந்து 6 நிமிஷத்துல 33 பர்கர் சாப்பிட்டு 2 பேர் தான் வாமிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிச்ச 16 நிமிஷத்துல அவங்க மிச்ச பர்கர் சாப்பிடுவாங்களா? அப்படின்னு. இட்ஸ் அ ஃபன்னி டேக் ஆன் அமெரிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட். பட் இட்ஸ் என்ன நடந்தாலும் எனக்கு வருத்தமா என்ன இருந்துச்சுன்னா, நம்ம அந்த ஐசன்ஹோவர் ஸ்டேடியம் ஒண்ணு பார்த்திருந்தோம் நம்ம இல்லீங்களா? அந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்த ஸ்டேடியம். ஸோ கப்புள் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஒண்ணு வந்து பாகிஸ்தான்ல 1956ல வந்து ஒரு மேட்ச் நடக்கும்போது, பாகிஸ்தான் வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச பார்த்த ஒரே ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஹூ ஹாஸ் விட்னஸ்ட் அ கிரிக்கெட் மேட்ச் வந்து தி கிரேட் ஐசன்ஹோவர். அந்த பிரசிடென்ட்டோட ஐ திங்க் அனதர் லெகசி இஸ் ஆல் த ஃப்ரீவேஸ் வந்து அவர் தான் ஆக்சுவலி கட்டி கொடுத்தாரு. அந் இது ஒரு ஃபேக்ட். இன்னொரு ஃபேக்ட், வருத்தமான ஃபேக்ட் என்னன்னா, அந்த ஐசன்ஹோவர் ஸ்டேடியம் ஆல்ரெடி டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ 35,000 பேர் உட்கார்ற ஸ்டேடியம் ஆக்சுவலி டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சு லைக் அது திருப்பியும் அந்த பார்க்கு, கோல்ஃபுக்கு அதுக்குன்னு they are going to reclaim that space. So it's little sad. On the other hand, Super 8s பார்ப்போம். அது இன்ட்ரெஸ்டிங்கா I hope it can garner the same level of half the level of interest that IPL did. பட் எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான்ல அந்த வருத்தத்தில் நான் இன்னைக்குமே இருப்பேனா. பட் ஆனாலுமே there is something missing. ஒரு அந்த ஊம் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஊம் ஃபேக்டர் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல மிஸ்ஸிங். பட் சொல்ல முடியாது. போக போக பார்ப்போம். மேபி இந்த மாதிரியான ஒரு வேர்ல்ட் கப் தான் இந்தியாவுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அப்பதான் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃபைனலி ஒரு ஐசிசி டூர்னமெண்ட் இந்தியா ஜெயிப்பாங்களாங்கிறத நம்ம பார்ப்போம். பட் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் இந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் நீங்கள் கேட்குறீங்கன்னா எங்களுக்கு ரேட்டிங் கொடுங்க. அதில் ஸ்டார் இருந்தால் ஸ்டாரை கொடுங்க. என்ன பட்டன் இருக்கோ அந்த பட்டனை அப்படியே கிளிக் பண்ணி விடுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். கூடிய சீக்கிரம் நாங்கள் மற்ற ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸோட உங்களை சந்திப்போம்.